அன்பான உறவுகளும் உண்மையான மனிதர்களும் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். ஆனால் எல்லோரையும் ஒரே தராசில் அளப்பது நம் மன அமைதிக்கு நாமே வைத்துக்கொள்ளும் பொறி. சில மனிதர்கள் நம்மிடம் காட்டும் அன்பு சில நேரங்களில் ஒரு திரையாக மட்டுமே இருக்கக்கூடும். ஒரு தோட்டக்காரன் தன் செடிகளை காக்க களைகளை அப்புறப்படுத்துவது போல நாம் இருக்க வேண்டும். நம் இதயத்தின் கதவுகளை திறக்கும் முன் வருபவர்கள் யார் என்பதை உணர்வது அவசியம். இதோ உங்கள் பயணத்தில் நீங்கள் சற்று நிதானமாக அணுக வேண்டிய மனிதர்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, உங்களை புகழ்ந்து தள்ளும் போலி புகழ்ச்சியாளர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விடுங்கள். அவர்களின் வார்த்தைகள் தேனாக இருந்தாலும் அதன் நோக்கம் உங்கள் பலவீனங்களை பயன்படுத்துவதாக இருக்கலாம். உண்மையான அன்பு உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும், ஆனால் போலி அன்பு புகழ்ச்சியில் உங்களை வீழ்த்தும். உங்கள் முகத்திற்கு நேராக ஒரு பேச்சும் முதுகிற்கு பின்னால் ஒரு பேச்சும் பேசுபவர்கள் ஆபத்தானவர்கள். இத்தகைய இருமுகம் கொண்ட மனிதர்கள் உங்கள் நம்பிக்கையை சிதைக்க ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். இவர்களிடம் கனிவாக இருங்கள், ஆனால் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எப்போதும் மற்றவர்களை பற்றிய எதிர்மறை செய்திகளையே சுமந்து வருபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இன்று உங்களிடம் மற்றவர்களை பற்றி பேசுபவர் நாளை மற்றவர்களிடம் உங்களை பற்றி பேசுவார். புறம் பேசுதல் என்பது ஒரு நச்சுத்தன்மை. அது உங்கள் நல்லெண்ணத்தை மெல்ல மெல்ல அழித்துவிடும். உங்களை விட மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசி உங்கள் தன்னம்பிக்கையை தாழ்த்துபவர்களை தவிர்க்கவும். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர். உங்கள் வளர்ச்சியை உங்களோடு மட்டுமே ஒப்பிடுங்கள். உங்களை சிறுமைப்படுத்துபவர்கள் உங்கள் பாதையில் முட்களாகத்தான் இருப்பார்கள். தேவைப்படும் போது மட்டும் தேடி வரும் காலமுறை நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். உதவி பெறுவது தவறல்ல, ஆனால் உதவியோடு மட்டும் உங்கள் உறவை முடித்துக் கொள்பவர்கள் சுயநலவாதிகள். அவர்களுக்கும் அன்பு காட்டுங்கள், ஆனால் உங்கள் நேரத்தை அவர்களுக்காக அதிகம் வீணாக்காதீர்கள். உங்கள் வெற்றியை கண்டு உள்ளுக்குள் பொறாமைப்படுபவர்கள் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கக்கூடும். அவர்களின் வார்த்தைகளில் கசப்பு தென்பட்டால் அதை மௌனமாக புறக்கணித்து முன்னேறுங்கள். பொறாமை என்பது அவர்களின் குணம், ஆனால் வெற்றி என்பது உங்கள் உழைப்பின் பலன். எப்போதும் தன்னை பாதிக்கப்பட்டவராக காட்டி மற்றவர்களை குற்றவாளியாக்கும் மனிதர்களை தூரத்தில் வையுங்கள். அவர்களின் தவறுகளுக்கு கூட இந்த உலகைத்தான் அவர்கள் எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களின் எதிர்மறை சிந்தனைகள் உங்கள் நேர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும். வாக்குறுதிகளை எளிதாக கொடுத்துவிட்டு அதை மிக எளிதாக மீறுபவர்களிடம் ஜாக்கிரதை. நம்பகத்தன்மை இல்லாத உறவுகள் ஒருபோதும் நீண்ட காலத்திற்கு பயன் தராது. அவர்களின் செயல்களை கவனித்து உங்கள் முடிவுகளை தீர்மானியுங்கள். உங்களை விட தன்னை உயர்ந்தவராக காட்டி ஆதிக்கம் செலுத்த நினைப்பவர்களிடம் பணியாதீர்கள். மரியாதை என்பது இரு தரப்பிலும் சமமாக இருக்க வேண்டிய ஒன்று. அது ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடாது. கனிவாக பேசி உங்கள் எல்லையை அவர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துங்கள். மற்றவர்களின் தோல்விகளை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்களிடம் ஒருபோதும் நெருக்கமாக இருக்காதீர்கள். இத்தகைய குணம் கொண்டவர்கள் உங்கள் வீழ்ச்சியையும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மாற்றுவார்கள். இரக்கமுள்ள இதயமே உண்மையான மனிதத்தின் அடையாளம். அது இல்லாதவர்களிடம் விலகி நில்லுங்கள். உங்களிடம் எப்போதுமே எதையாவது மறைக்க முயற்சிக்கும் மர்மமான மனிதர்களை கவனித்து பழகுங்கள். ஒளிமறைவு இல்லாத உறவுகளே நிம்மதியான தூக்கத்தை தரும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பின் வேர்கள் ஆழமாக பாயாது. பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்து பழகும் மனிதர்களிடம் உங்கள் செல்வத்தை காட்டாதீர்கள். செல்வம் மறைந்து போனால் இத்தகைய மனிதர்களும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விடுவார்கள். குணத்தை பார்த்து பழகுங்கள். பணத்தை பார்த்து பழகுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உங்களை உணர்ச்சி பூர்வமாக மிரட்டி காரியம் சாதிப்பவர்களிடம் விழிப்புடன் இருங்கள். உங்கள் அன்பையே ஆயுதமாக பயன்படுத்தி அவர்கள் உங்களை அடிமைப்படுத்த முயல்வார்கள். உங்கள் அன்பு ஒரு பலவீனம் அல்ல, அது உங்களின் மிகப்பெரிய பலம் என்பதை உணருங்கள். அடிக்கடி கோபப்பட்டு உங்கள் அமைதியை குலைப்பவர்களிடமிருந்து சற்றே விலகி நில்லுங்கள். கோபம் என்பது ஒரு தொற்று நோய் போல. அது உங்களை அறியாமல் உங்களை தாக்கிவிடும். உங்கள் அமைதி உங்களுக்கு சொந்தமானது. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். பிறரின் உழைப்பை தன் உழைப்பு போல காட்டி புகழ் தேடுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இத்தகையவர்கள் உங்கள் திறமையை சுரண்டி தன் அடையாளத்தை வளர்த்து கொள்ள துடிப்பார்கள். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நீங்களே பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லும் வழக்கமுடையவர்களிடம் உங்கள் உண்மைகளை கூறாதீர்கள்.
ஒரு பொய் பல உண்மைகளை கொல்லும் வலிமை கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேர்மையே உறவுகளின் அஸ்திவாரம். அது ஆடுபவர்களிடம் உறவாடுவது ஆபத்தானது. மற்றவர்கள் முன் உங்களை அவமானப்படுத்திவிட்டு பிறகு அது விளையாட்டு என்று சொல்பவர்களிடம் ஜாக்கிரதை. சுயமரியாதையை சிதைக்கும் எந்த பேச்சும் ஒருபோதும் விளையாட்டாக இருக்க முடியாது. உங்கள் கௌரவத்தை நீங்களே முதலில் மதிக்க தொடங்கினால்தான் உலகம் உங்களை மதிக்கும். நல்லவராக நடித்து கொண்டு உள்ளுக்குள் வஞ்சகம் வளர்ப்பவர்களை அடையாளம் காண்பது கடினம். ஆனால் அவர்களின் செயல்கள் ஒரு நாள் நிச்சயம் அவர்களின் உண்மை முகத்தை காட்டி கொடுத்துவிடும். அதுவரை அவசரப்படாமல் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்து பழகுங்கள். உங்கள் நேரத்தின் மதிப்பை உணராதவர்களிடம் உங்கள் நேரத்தை அள்ளி தெளிக்காதீர்கள். காலம் என்பது மீண்டும் கிடைக்காத வரம். அதை தகுதியுள்ளவர்களிடம் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் வீண் பேச்சுகளில் இருந்து விடுபடுவது மிக அவசியம். உங்களை பார்த்தால் ஒரு பேச்சும் பார்த்து கொள்ளாவிட்டால் ஒரு பேச்சும் பேசும் உறவுகள் தேவையில்லை. தெளிவான நீரோடை போன்ற உறவுகளே உங்கள் மனதிற்கு தெளிவை தரும். குழப்பமான மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பது உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் காற்று வீசும் பக்கம் சாயும் மனிதர்களிடம் ஆலோசனை கேட்காதீர்கள். அவர்கள் உங்களை சரியான பாதையில் வழிநடத்த மாட்டார்கள், திசை திருப்பி விடுவார்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். அது எப்போதுமே உங்களுக்கு சரியான வழியை காட்டும். மற்றவர்களின் அந்தரங்கங்களை பேச விரும்புபவர்களிடம் உங்கள் வீட்டு செய்திகளை சொல்லாதீர்கள். ஒருவரின் அந்தரங்கம் என்பது அவரது கௌரவம். அதை விளையாட்டாக பார்ப்பவர்கள் ஆபத்தானவர்கள். உங்கள் வீட்டு சுவர் உங்கள் செய்திகளை தாங்கிக் கொள்ளட்டும், வீதியில் வேண்டாம். எப்போதும் சந்தேகப்படும் குணம் கொண்டவர்களிடம் உங்கள் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்காதீர்கள். விளக்கம் கேட்கும் இடம் அன்பிற்குரியது அல்ல, அது ஒரு நீதிமன்றம் போன்றது. உண்மையான அன்பிற்கு தேவையில்லாத விளக்கங்கள் என்றும் தேவைப்படாது. உங்களை விட தன்னை மேதாவியாக கருதி மற்றவர்களின் கருத்தை மதிக்காதவர்களிடம் விலகி இருங்கள். அறிவு என்பது அடக்கத்தில் இருக்கிறது, அகந்தையில் அல்ல என்பதை அவர்கள் உணரவில்லை. நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள நல்ல புத்தகங்களையும் மேதைகளையும் தேடுங்கள். தற்காலிக லாபத்திற்காக தன் கொள்கைகளை மாற்றிக் கொள்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் நலனுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளது. உறுதியான மனம் கொண்டவர்களே உன்னதமான பயணத்திற்கு பொருத்தமான தோழர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்கிவிட்டு பிறகு உங்கள் வெற்றியை காட்டுங்கள். இத்தகைய மனிதர்களை அடையாளம் காண்பது என்பது அவர்களை வெறுப்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான். கனிவாக இருங்கள், மென்மையாக பேசுங்கள், ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை சரியான மனிதர்களுடன் கொண்டாடுங்கள். தேவையற்ற கலைகளை பிடுங்கி எறிந்தால்தான் உங்கள் வாழ்க்கை செடி பூத்து குலுங்கும். எதற்கும் கலங்காமல் உங்கள் பாதையில் உறுதியாக முன்னேறி செல்லுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.